இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும், நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். ஆலோசனையினால தான் நம்முடைய எண்ணங்கள் ஸ்திரப்படும். நல் ஆலோசனை செய்து யுத்தத்தை பண்ணுங்கன்னு இன்றைக்கி நமக்கு கற்றுக் கொடுக்குறார். ஆலோசனை இல்லாமல் எந்த ஒரு யுத்தத்தையும் நம்ம செய்ய முடியாது இல்லையா? ஆவிக்குரிய யுத்தத்திலையும் நம்ம பிசாசை ஜெயிக்கணும்னா ஆலோசனை நமக்கு தேவை. தேவ சமூகத்திலே நாம் அமர்ந்து அவருடைய ஆலோசனையின்படி நடந்தால் தான் அந்த யுத்தத்தை நம்ம ஜெயிக்க முடியும், அந்த பிசாசை நம்ம ஜெயிக்க முடியும். அப்போ வேதாகமத்திலே என்ன சொல்லப்படுது? ஆலோசனையினால தான் எண்ணங்கள் ஸ்திரப்படும்னே சொல்கிறார். அதனால் நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடு யுத்தம் செய்கிற போது தன் மேலே 20,000 சேவகரோடு அவன் வருகிறான்னா அவனை தான் 10,000 சேவகரை கொண்டு எதிர்கொள்ளக்கூடுமோன்னு லூக்கா 14:31 பார்க்குறோம். அப்போ நமக்கு எதிராக வருகிறவன் அதிகப்படியான படை வீரர்களை கொண்டு வரும்போது நம்மிடத்தில் குறைவாக இருந்தால் நம்ம அதை என்ன பண்ணுவோம்? முன்கூட்டியே உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்போமான்னு வேதவசனம் சொல்லுது. அப்போ ஒரு யுத்தத்துக்கு புறப்படும் போது கூட நம்முடைய பலம் என்ன, எதிராளியுடைய பலம் என்ன என்று நம்ம அறிந்த பிறகு தான் அந்த யுத்தத்தை மேற்கொள்ள முடியும், ஜெயத்தை எடுக்க முடியும். அதனால் கூடாது என்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும்போதே சரி, அப்படி நம்மக்கிட்ட இவ்வளோதான் 10,000 இருக்குது, அவங்கக்கிட்ட 20,000 சேவகர் இருக்காங்கன்னா அப்போ முன்னாடியே என்ன பண்ணோம்? ஒரு ஸ்தானாதிபதியை நம்ம அனுப்பி சமாதானத்துக்கு ஆனவைகளை கேட்டுக்கொள்ளணும். அவங்களோட சமாதானம் பண்ண முடியுமான்னு சொல்லி ஒரு ஆளை அனுப்பி நம்ம சமாதானத்துக்கு எத்தனைப்படலாம். அப்போ அங்கே யுத்தம் இல்லாத ஒரு சமாதானம் உண்டாகும். இப்படி தான் நம்ம நல் ஆலோசனை செய்து யுத்தம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். ஏன்னா நீதிமொழிகள் 24:6 பார்க்குறோம், நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். அப்போது எந்த ஒரு காரியத்தையும் நம்ம மேற்கொள்ளும் போது சில ஆலோசனைகளை மற்றவங்களிடத்தில் நம்ம கேட்கும்போது அவர்கள் மூலமாக நமக்கு சில காரியங்கள் நமக்கு சொல்லப்படும். அது நமக்கு அந்த அந்த காரியத்தை செயல்படுத்துறதுக்கான வழியாக இருக்கலாம். அப்போ நமக்கு அந்த அநேகரால் தேவன் நமக்கு ஜெயம் கிடைக்கவும் செய்வார். நீதிமொழிகள் 15:22 பார்க்குறோம், ஆலோசனை இல்லாமல் என் ஜனங்கள் சிந்தியாமற் போய் ஆலோசனைக்காரர் அநேகரால் அவைகள் உறுதிப்படும்னு இருக்கா. ஆலோசனை இல்லாமல் எண்ணங்கள் சிந்தியாமற் போம். ஆலோசனை இல்லைன்னா நம்ம எதுவுமே சிந்திக்க முடியாது. அதனால் ஆலோசனைக்காரர்கள் அநேகர் இருந்தால் அந்த எண்ணங்கள் உறுதிப்படும். அப்போ நமக்கு வழியும் பிறக்கும். அதே போல் ஆலோசனை இல்லாமல் என் ஜனங்கள் கெட்டு போகிறார்கள்னே வேத வசனம் சொல்லுது இல்லையா? ஆலோசனை இல்லாமல் அழியிறாங்க, தீர்க்க தரிசனம் இல்லாமல் ஜனங்க அழிந்து போகிறாங்க. தங்களுடைய காரியங்கள் என்ன என்று அவங்க அறியாமல் சில காரியங்களில் போய் விழுந்து போகிறத பார்க்குறோம். அதனால் ஆலோசனை நம்முடைய கர்த்தரே உடைய நாமத்தில் ஒன்று, அவர் ஆலோசனை கர்த்தர், செயலில் வல்லவர், மகத்துவம் உள்ள தேவன். அப்போ ஆலோசனை கர்த்தாவே இந்த காரியத்தில் எங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்கள், இந்த யுத்தத்தை நாங்கள் எப்படி மேற்கொள்ளுறது, இந்த பலவீனத்தை நம்ம எப்படி மேற்கொள்வது, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஆலோசனை கர்த்தராய் அவரிடத்தில் கேட்கும்போது அவர் நமக்கு உதவி செய்வார். ஏன்னா சங்கீதம் 32:8 என்ன சொல்லுது? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அதே போல் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலையும் பிரயோஜனமான வழிகளில் உன்னை நடத்துவேன்னு சொல்கிறார். அதனால் தேவனிடத்தில் நம்ம ஆலோசனை கேட்கும்போது அவர் நமக்கு ஆலோசனை கொடுத்து வழி நடத்துவார். ஏன்னா ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் அங்கே சுகம் உண்டுன்னு நீதிமொழிகள் 14:11 பார்க்குறோம். அப்போது அநேக ஆலோசனை பிறந்ததுன்னா அங்கே ஒரு சுகம் உண்டாகும்னே கர்த்தர் சொல்கிறார். யோசுவா 1:1-2 வசனத்தில் கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி சொல்கிறார், மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள் சொல்லி ஒரு கட்டளை, ஒரு ஆலோசனை அங்கே யோசுவாவுக்கு வருது. மோசே இதுவரைக்கும் எகிப்திலேருந்து இஸ்ரவேல் ஜனங்களை யோர்தான் வரைக்கும் கொண்டு வந்துட்டார். ஆனால் யோர்தானு கடக்கிறதுக்கு முன்பாகவே அவர் மரித்து போகிறார். யோர்தானுக்குள்ளே அவர் உட்பிரவேசிக்கவே இல்லை. அப்போது யோசுவாவை தேவன் தெரிந்து கொள்கிறார் இல்லையா? அடுத்து யோசுவா தான் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தணும். அதனால் நீங்கள் இந்த யோர்தானை கடந்து நான் உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கும் தேசத்துக்கு நீங்கள் அந்த கானானை சுதந்திரிக்க புறப்படுங்கன்னு சொல்லி ஆலோசனை வருகிறத பார்க்குறோம்.
அப்போது கர்த்தர் வந்து யோசுவாவோடு இருந்து அந்த சத்துருக்களை முன்னின்று அவர் துரத்தி அந்த கானானை சுதந்திரிக்க பண்ணார் இல்லையா. 7 விதமான ஜாதிகள் அந்த கானானில் இருந்தாங்க இல்லையா. ஏத்தியர், எபூஷியர், கானானியர், பெர்ஷியர், கிர்காசியர்னு பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரியான 7 விதமான ஜாதிகளையும் தேவன் துரத்தி 31 ராஜாக்களை அழித்து அந்த கானானை அவர்களுக்கு சுதந்திரிக்க கொடுத்தார்னு பார்க்குறோம். நியாயாதிபதிகள் 20:18 பார்க்குறோம். இஸ்ரவேல் புத்தரான அவர்கள் எழும்பி தேவனுடைய வீட்டுக்கு போய் எங்களில் யார் முந்தி போய் பெஞ்சமின் புத்தரோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்று தேவனிடத்தில் விசாரித்தார்கள். அதற்கு கர்த்தர் வந்து ஆலோசனை சொல்கிறாரு, யூதா தான் முந்தி போக வேண்டும்னு சொல்கிறாரு. இந்த நியாயாதிபதிகள் 19ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கும். அதில் ஒரு மனுஷனுடைய மறுமனை ஆட்டியை வந்து கிபியாவில் இருக்கிற பென்யமின் கோத்திரத்தார் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பெண்ணை இரவு முழுவதும் அவளை அலைக்கழித்து அவளை வந்து என்ன பண்ணுவாங்க, அவளை சேதப்படுத்திடுவாங்க. அதனால் அவளுடைய ஜீவன் போயிடும். அப்போ அவளுடைய கணவன் அவளை என்ன பண்ணுறான், 12 துண்டாக போட்டு இஸ்ரேல் தேசம் எங்கும் 12 கோத்திரத்துக்கும் அவளுடைய சரீரத்தை, அவளுடைய உடலை அந்த மாதிரி 12 துண்டாக வெட்டி அனுப்புகிறான். இதை பார்த்து இஸ்ரேல் ஜனங்கள்லாம் பயப்படுறாங்க. இஸ்ரேலில் இதுவரைக்கும் இப்படி ஒரு காரியத்தை நம்ம பார்த்ததே இல்லையேன்னு சொல்லி அப்போ எல்லாரும் கோவப்படுறாங்க. அதுக்கு காரணம் யாருன்னா கிபியாவில் இருக்கிற பென்யமின் கோத்திரத்தார். அப்போ அவர்களை யுத்தத்தில் அழிக்க வேண்டும் என்று தேவனிடத்தில் யோசனை கேட்கும்போது யார் இந்த யுத்தத்தில் முந்தி போகணுன்னா யூதா தான் முந்தி போகணும்னு கர்த்தர் சொல்கிறார். அது நியாயாதிபதிகள் 20:7 பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாரும் இஸ்ரவேல் புத்தராமே இங்கே ஆலோசித்து தீர்மானம் பண்ணுங்கள் என்றே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆலோசித்து தீர்மானம் பண்ணி அந்த கிபியாவில் இருக்கிற பென்யமின் கோத்திரத்தார் அனைவரையும் அங்கே வந்து அழித்து போட யுத்தத்தில் புறப்படுறாங்கன்னு பார்க்குறோம். 2 சாமுவேல் அதே நியாயாதிபதி 20:23 பார்க்குறோம். அடுத்து மீதமுள்ளவங்களையும் அழிக்கிறதுக்காக ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான், கர்த்தருடைய சந்நிதியில் சாயங்காலம் மட்டும் அழுது எங்கள் சகோதரராகிய பென்யமின் புத்தரோடு திரும்பவும் நாங்கள் யுத்தம் கலக்க போகலாமா வேண்டாவா என்று கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறாங்க. அப்போ கர்த்தர் வந்து அவர்களுக்கு என்ன சொல்கிறாரு, நீங்கள் போங்க, அவர்களை உங்கள் கையிலே நான் ஒப்பு கொடுப்பேன். ஏன்னா அவங்க 11,000 பேராக இருந்து அவர்கள் எல்லாரும் தரையிலே விழுந்து போனார்கள்னு பார்க்குறோம். அப்போது 28வது வசனத்தில் பென்யமின் புத்திரரை பின்னும் யுத்தம் பண்ண பினகாஸ், அதாவது ஆரோனுடைய மகன், அந்த பினகாஸ் மூலமாக கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்குறாங்க. அப்போ நாளைக்கு அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன்னே கர்த்தர் பினகாசினிடத்தில் பேசுகிறார். அதன்படியே அந்த யுத்தத்தை செஞ்சு பென்யமின் கோத்திரத்தார் எல்லாரையும் அழித்து போடுறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ கர்த்தர் இந்த யுத்தத்தில் அவர்களுக்கு முன்னின்று அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி அவங்கள வழிநடத்துறதை பார்க்குறோம். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 26-27 வசனத்தில் அப்னேர் வந்து யோவாபை பார்த்து சொல்கிறாரு, பட்டயம் எப்போதும் சங்காரம் பண்ணி கொண்டு தான் இருக்கணுமா, முடிவில் அது கசப்பை உண்டாக்கிடும், இதை அறிகிறோன்னு சொல்கிறார். தங்கள் சகோதரர்களை விட்டு பின்வாங்கும்படியாக எந்த மட்டும் ஜனங்களுக்கு சொல்லாதிருப்பேர். அப்போ இந்த யோவாபும் அப்னேரும், அப்னேர் என்பவர் சவுல் ராஜாவுடைய மந்திரியாக இருக்கிறார் இல்லையா. யோவாப் வந்து தாவீதுடைய மந்திரியாக இருக்கிறாரு, அதாவது யுத்தத்தை நடத்துகிறவர்களாக இருக்கிறாங்க. அப்போ 2 பேருக்கும் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. ஏன் இந்த மாதிரி நம்ம சகோதரக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும், இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வர வேணாவா, சரி சமாதானத்துக்குள்ளே வருவோன்னு. அப்போ இது 27ஆம் வசனம் 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 27. இப்போ யோவாப் வந்து அன்று காலமே நீர் பேசாதிருந்தீரானால் ஜனங்கள் அவரவர் தங்கள் சகோதரை பின்தொடராமல் அப்போதே திரும்பி விடுவார்கள் என்று தேவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அப்போ நம்ம இந்த யுத்தம் வேணாம், நம்ம பேச்சை நிறுத்தினோம்னா யுத்தம் நின்று எல்லாரும் அவரவர் எல்லைக்கு திரும்பி போகலாம் என்று சொல்லுகிறத பார்க்குறோம். தேவன் பேரில் அவன் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு அவன் சொல்லுகிறான். அப்போ அங்கே அந்த யுத்தம் வந்து நின்று போகிறத பார்க்குறோம். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எப்பவுமே எந்த இலையிலையும் வந்து நம்ம பதட்டமாக போய் நம்ம வழக்காடக்கூடாதுன்னு கர்த்தர் நம்மளை எச்சரிக்கிறார். ஏன்னா முடிவில் நம்ம அயலான் நம்மை வெட்கப்படுத்திடுவான். அதனால் நீ என்ன செய்யலாம் என்று நீ திகைப்பாய். அதனால் முன்னாடி உன்னுடைய பிரச்சனை என்னவோ அது கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டு அதன் பிறகு நாம் செயல்படுகிறவர்களாக காணப்படணும். அதனால தான் ஆலோசனையினால் எண்ணங்கள் சிறப்படும்,
நல் ஆலோசனை செய்து யுத்தம் பண்ணு. அப்படி நம்ம செய்யும்போது தேவன் நமக்கு ஆலோசனை அளித்து ஒரு ஜெயத்தை கட்டளையிடுவார். ஆமென்.